லேப்டாப்பும் இந்த மைக்ரோஸ்கோப். ஓகே, தேங்க்யூ. எம்எஸ் இந்த கருவளை சிகிச்சை நிலையம் திறப்பதற்கு முதலாவது என்னோடு சேர்ந்து பயணிக்கிற எங்களுடைய கட்சி பேதம் இல்லாமல் எங்களுடைய பிரதேச சபையில் இருக்கிற கௌரவ உறுப்பினர்கள் உபதவிசாளர்களாக இருக்கும் எனக்கு தனித்துவமான ஒரு நன்றி. இந்த பிரேரணையை கொண்டு வந்த உடனே எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்தினார். வருடத்துக்கு 36 லட்சம் கிட்டத்தட்ட 3.6 மில்லியனை நாங்கள் இந்த பிரதேச சபையால் எங்களுடைய மன்மத நெறி பற்றி பிரதேச சபை இல்லாமல் அதை விட அனைத்து மக்கள் இதிலே கட்சி பேதங்கள் இல்லாமல் இனம் மதங்கள் இல்லாமல் இது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக என்ன உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களோட 30 வருட போராட்டத்தில் எங்களோட இனம் அளிக்கப்பட்டது, பொருளாதாரம் அளிக்கப்பட்டது. எங்களால் இந்த இனத்தை விருத்தி செய்கிறதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட நம்ம 2வது இடத்துக்கு வந்துட்ட இந்த மக்கள் தொகை. அதுக்காக இந்த மக்கள் எங்களால் இயன்றது பிரதேச சபைன்றது உங்களுக்கு தெரியும். பிரதேச சபை கட்டளை சட்டம் அனைவருக்கு தெரியாது. ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள அனைத்து ஒரு பிறந்த ஒரு மனிதன் இறக்கும் வரைக்கும் அனைத்து வசதிகளை செய்கிறது இந்த பிரதேச சபை. 2வது தான் ஹாஸ்பிட்டல். அது உங்களோடு சேர்ந்து தான் எங்களுடைய பயணம். இதுக்கு தேவையான இது 36 லட்சம் என்பது சின்ன அமௌண்ட். உங்களுக்கு இதை விட இந்த பிரதேச சபையின் ஊடாக என்னென்ன சேவைகளோ அது அனைத்தையும் நாங்கள் செய்வோம். இலங்கையிலேயே இதுவரை காலத்துக்கும் இந்த பிரதேச சபை இலங்கையில் அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து மாகாண சபை மாநகர சபை இருந்தும் முதலாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது இந்த கருவளை சிகிச்சை நிலையத்துக்கு ஒரு பிரதேச சபையின் ஊடாக பணம் கொடுப்பது இலங்கையில் இதுதான் முதலாவது தடவை. அது நாங்கள் இது கட்சி பேதம் இல்லை, தமிழரசு கட்சியால் நாங்கள் 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்த மன்மேத நெறியை பற்றி பிரதேசத்தை கைப்பற்றிய பின்பு கணக்கு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்களில் நல்ல ஆக கூடுதலான இந்த மக்களுக்கு கிடைக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம். இது 36 லட்சத்தை விட நாங்கள் 36 மில்லியன் தருவதற்கும் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய இனம் மதமின்றி எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு தரணும். இருந்தும் இன்னொரு இது நாங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ நாங்கள் இந்த மன்மத நெறி பள்ளிங்கிற அனைத்து நிறுவனத்தின் தலைமை பீடங்களோட நான் ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட தேவைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்கிறாங்க. நான் எனக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு பயமும் இல்லை. எனக்கு மக்கள் அளிக்கப்பட்ட வாக்குக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்காண்டி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு ஈகோ ஒன்றும் இல்லாமல் அதை நீங்கள் செய்யணும். அதில் சபைக்குள்ள வந்து பாருங்கள், ஒருத்தர் கூட எங்களோட ஒரு சின்ன முரண்பாடு இதை செய்யண்டா இத்தனை 3:45க்கு இந்த வேலையை இந்த கழிவு அகற்றணும் 3:45க்கு அகற்றப்படும். அது எந்த தகமை எந்தவித கல்வி முரண்பாடுகளும் இல்லாமல் அந்த அட்மிட் செய்து சரியான முறையில் அது நடக்குது. ஒரு பிறப்புக்கும் முறப்புக்குள்ள ஒரு கொஞ்ச காலம் அந்த காலத்துக்குள்ள என்ன தேவை ஒன்றையும் கொண்டு வரதில்லை, ஒன்றையும் கொண்டு வரலாம். அதுக்குள்ள நான் பெரியாள் நீ பெரியாள் என்று இல்லாமல் எந்த மக்களை காப்பாற்று உண்மையிலே கடவுளுக்கும் 2வது அதாவது நீங்கள் டாக்டர் தான் உண்மையில் முதலாவது கடவுள். அதே போன்று எங்களுடைய கல்முனை ஆதார வைத்தியசாலை டாக்டர் ஐயாட்ட ஒரு வேண்டுகோள், எங்கட பிரதேசத்தில் இதில் ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பயன்படுறது இந்த ஆதார வைத்தியசாலையில். அதுக்கு நீங்கள் அனஸ்தீசியா அதாவது மயக்க மருந்து பிரச்சனைகள் இங்கே கூடுதலாக ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அது நீங்கள் ஒரு கவரப்பாவது தந்து இதுடைய இந்த சின்ன சின்ன காயம் பட்டாலும் உடனடியாக ஆம்புலன்ஸ் தான் எல்லாத்தையும் ஏற்றுப்படுகிறது. அதை எங்களுக்கு அது நித்தாட்டி எங்கெங்கே உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்து ஆர்டிஎச் முரளி ஐயாட்டி ஒரு வேண்டுகோள் நாங்கள் காய்ச்சினாங்க. இதுக்கு இப்போ தேவையானது இந்த அனஸ்தீசியா அதையும் எங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு தந்து இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இல்லை அதுக்கும் ஏதாவது எங்களுக்கு தெரியும் மட்டக்கு மாவட்ட அபிவிருத்திக்குள்ள 4 இடம்னா சரி எல்லா பேருக்கும் தெரியும். அதையும் கதைப்போம். எங்களோட மாவட்டத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கதைப்போம். அதுகளுக்கு இடம் அளிக்காமல் எல்லா பேரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி எங்களோட உயிரை காப்பாற்றுறவங்களுடைய எங்களுடைய தலைமை பீடங்கள் டாக்டருக்கு ஒரு நன்றியும் வாழ்த்து. நிலையம் அல்லது சப்ஃபர்டிலிட்டி கிளினிக் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிளினிக் இந்த கிழக்கு மாகாணத்தில் முதலாவதாக தொடங்கப்பட்டிருக்கின்ற ஒரு கிளினிக், ஒரு முன்னெடுப்பு. இது இலங்கை பூராக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக சுகாதார தேவையில் இருக்கின்ற கட்டமைப்பாக இருந்தாலும் ஏனோ
இது கிழக்கு மாகாணத்தில் இதுவரை காலமும் உருவாக்கப்படவில்லை. உதாரணத்திற்கு அத்தனை போதனா வைத்தியசாலைகளிலும் காணப்படுகின்றது. ஆனால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மட்டும் இது இல்லை. இந்த குறையை எடுத்துக்கொண்டு இந்த இடம் அதற்கு மிகவும் பொருத்தமான இடம். அந்த முன்னெடுப்பை ஒரு விடயத்தை ஆரம்பிப்பது என்பது மிகவும் கடினம். அதை விருத்தி செய்து அதை ஸ்திரப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அத்தனை பேரும் நல்ல எண்ணத்துடன் பாடுபட வேண்டும், அயராது உழைக்க வேண்டும். தொடர்ச்சியான முயற்சி தேவைப்படுகின்றது. அந்த முன்னெடுப்பின் ஆரம்ப புள்ளியை டாக்டர் வசந்தராஜா அவர்கள் இங்கு வைத்திருக்கின்றார். அது மிகுந்த தடங்கல்களுக்கு மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகின்றது. இன்று அந்த விடயத்தில் அனைவருமாக ஒரு மக்கள் மயப்படுத்த கைகோர்த்தலில் பிரதேச சபை தவிசாளரும் இணைந்திருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதில் சட்ட ரீதியான அல்லது வேறு எந்த ரீதியான தடங்கல்களும் இல்லை. நாங்கள் சரியான பாதையில் சரியான அந்த நிபந்தனைகள் ரெகுலேஷனுக்கு ஊடாக ஒரு விடயத்தை கொண்டு செல்லும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை. பிள்ளை இல்லை என்பது உண்மையில் அதிகமானது. நேற்றும் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். கொழும்பு காஷல் வைத்தியசாலையில் மகப்பேற்று வைத்தியசாலையில் 2000 பேர் இந்த சிகிச்சைக்காக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்றை பார்த்திருந்தேன். உண்மையில் இந்த தேவை மிக அதிக அளவில் இருக்கின்றது. ஒரு இளம் பெற்றோர் குழந்தை இல்லை என்பது அவர்களுக்கு பாதி அளவு மன உளைச்சலையும் ஒரு சமூகவியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அந்த விடயங்களை நாங்கள் வெளியில் இருந்து கண்கொண்டா பார்க்கக்கூடியதாக இல்லாவிட்டாலும் உண்மையில் நாங்கள் இந்த சுகாதாரத்துறைக்குள் இருப்பவர்களாக அதன் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய அல்லது அதற்கு உதவிகள் செய்ய வேண்டிய தேவைகளுக்கு பொறுப்பானவர்களாக நாங்கள் பார்த்தும் பாராமலும் இருக்க முடியாது. அந்த எண்ணத்தில் இந்த விடயம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் காத்திரமான ஒரு பொறுப்பு. இது ஒரு சமூக பொறுப்பு என்றே நான் சொல்லுவேன். அந்த பொறுப்பை நாங்கள் மிக நேர்த்தியாக ஒரு களங்கம் இல்லாத வகையில் கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றது. ஆகவே அத்தனையும் நாங்கள் அத்தனை பேரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சரியான நேர்மையான நிமிர்ந்த நோக்கங்கள் எப்பொழுதும் தோல்வியடைவதில்லை, வெற்றி பெறுவதற்கு தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த அனைவருமாக ஒன்றிணைந்து இந்த கிழக்கு மாகாணத்தில் மிகச்சரியான இந்த முன்னெடுப்பை டாக்டர் வசந்தராஜா போட்ட கோட்டை ரோடாக மாற்றுகின்ற அந்த செயற்பணியில் இதை நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்குரிய ஒரு முக்கியமான கருத்தரிப்பு மையம் அல்லது அந்த அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை நாங்கள் இந்த விடயம் சார்ந்ததாக விருத்தி செய்ய வேண்டும். அதை அத்தனை பேரும் அதற்கு உதவி செய்வார்கள் என்ற தடங்கல்களை ஏற்படுவதற்கு மேலாக அந்த தடங்கல்களை எப்படி வெற்றி கொள்வது என்பதில் தான் வெற்றி காணப்படுகின்றது. அந்த விடயத்தில் நாங்கள் இன்று கொஞ்சம் பேர் கைகோர்த்திருந்தாலும் ஏற்கனவே பெரிய இடங்களிலிருந்தும் பெரிய மட்டங்களிலிருந்தும் அதிகாரம் அரசியல் மட்டங்களிலிருந்தும் எங்களுக்கு அந்த ஆதரவு கிடைப்பதனால் அது சரியாக அமையும் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறுவதுடன் இந்த நிகழ்வினில் உண்மையில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளரும் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் பிரதிநிதியான இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட கைகோர்த்திருப்பதும் இணைந்திருப்பதும் மிக ஒரு நல்ல சமிக்கையை காட்டுகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் அவர்களின் ஆசீர்வாதங்களும் உங்களை மேம்படுத்தி செல்லும். எங்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் இந்த வைத்தியசாலையை சுற்றியதாக நீங்கள் அழைத்தாலும் சரி அழைக்காட்டாவிட்டாலும் சரி இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நாம் தெரிவித்து விடுகிறோம். இந்த சமூக ஊடகங்கள்லையும் சரி எங்களோட பிரதேசத்திலையும் சரி உங்களோட ஒரு முன்மாதிரியாக கதைப்பாங்க கதைக்க வேணும். அதனால உங்களோட செயற்பாடுகள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். மீண்டும் மிஸ்டர் வினோராஜ் கிட்ட வணக்கம். நாங்கள் அந்த கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கருவளை சிகிச்சை மையத்தை அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்காண்டி நானும் ஒரு முக்கியமான ஒரு டிப்ளோமா கருவியை வழங்கியிருந்தேன். அது இடையில் 2 மாதமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்காக அது ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபா வேணுமென்னு சொல்லி அந்த 3 லட்சம் ரூபா காசை எங்களோட சபையால் எங்களோட தவிசாளர் அவர்கள்
அதை கொடுக்கணும்னு சொல்லி பிரேரணையை கொண்டு அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதம் வந்து 3 லட்சம் ரூபா வழங்குறதுக்காக நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் இனி இந்த கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்கள் வந்து பிள்ளை பேர் இல்லாமல் திருமணம் முடிச்சும் பிள்ளை பேர் இல்லாத அவர்கள் வந்து இங்கே வந்து அந்த சிகிச்சையை பெற்று அந்த பிள்ளைகளை பெறக்கூடிய மாதிரி ஒரு சிகிச்சையை இங்கே வழங்குறதுக்காக தயாராக இருக்காங்கன்றதை கூறி விடைபெறும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.